ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மரவள்ளி கிழங்குல அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். இது போல் ஒரு பேஸ்ட்டான கன்சிஸ்டன்சிக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி ஒரு டம்ளர் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ 1 டம்ளர் ரைஸ்க்கு 1/2 டம்ளர் அளவுக்கு நம்ம கூட பருப்பு சேர்த்துக்கணும். நான் கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு இது ரெண்டுமே சேர்த்து தான் ஊற வச்சுருக்கேன். ஸோ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதையும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த பேஸ்ட்டையும் நான் மரவள்ளி கிழங்கு அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, அது கூடயே சேர்த்துக்கிறேன். இப்போ அரிசி கூட அரைக்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் பெரிய ஜீரகம், 6 வரமிளகாய், 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/4 டேபிள் ஸ்பூன் மல்லி எடுத்திருக்கேன். 1 டம்ளர் அரிசி ஊற வச்சு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி கலந்துக்கலாம். நான் இப்போ நல்லா எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இது கூட நான் இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூட நான் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மல்லித்தழையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நம்ம தாளிக்கணும் இல்லையா, இதுக்கு வானல் வச்சுக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கிறேன். தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே இப்போ நல்லா வதக்கிடலாம். இது போல் நல்லா வதங்கினதும் இதை நம்ம இப்போ மாவில் சேர்த்துடலாம். இது நல்லா இப்போ கலந்து விட்டுருங்க. இதில் நான் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம தோசைக்கல்லில் ஊற்றிடலாம். நீங்கள் மொத்தமாக வேணுனாலும் ஊற்றிக்கலாம், இல்லை மெலிசாக வேணும்னாலும் ஊற்றிக்கலாம். டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. நான் இப்போ மெலிசாக தான் ஊற்றிருக்கேன். தேவையான அளவுக்கு எண்ணெய் நீங்கள் ஊற்றிக்கோங்க. இது ரொம்ப அடுப்பு வந்து ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது, கொஞ்சம் மீடியமாக வச்சு வேக வைங்க. நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, மரவள்ளி கிழங்கு அடை நமக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் குக்கிங் வீடியோ டெய்லியுமே நம்ம சேனலில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.